உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதாவது அதற்கு முன்னர் பள்ளியில் குடல் புண்ணிற்கான அந்த மாத்திரை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த மாணவனுடைய உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் மாணவனுடைய உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய உறவினர்கள், குறிப்பாக இந்த தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மாணவியுடைய உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்பது அரசு 5 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மருந்து மாத்திரை வழங்கிய, அதாவது மாணவிகளுக்கு அந்த குடல் புண்ணுக்கான மாத்திரை வழங்கிய மருத்துவர் மற்றும் அந்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.